சார் இது என்ன சார் வீக் ஆடுறத போட்டிருக்கீங்க? ஹீட்ரு, வாட்டர் ஹீட்ரு. ஓகே, சாம சாம அது சொல்லல நீங்க. அதுக்கான அவுட்டோர் யூனிட் பஸ் இது. இது நீங்க ஏசி நினைக்க கூடாது. கரெக்டா சார்? வந்து ஏசி கிடையாது இது. இந்த வாட்டர் ஹீட்டர் அவுட்டோர் யூனிட். எப்படி வந்து நம்ம வந்து ஏர் கம்ப்ரஸர் எப்படி வந்து வெளியூர் டெம்பரேச்சர் சில் பண்ணி கொடுக்குதோ அது மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணும். ஏசி ரிவர்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? கூலிங் போது ஹீட்டை வெளியேற்றும். அந்த ஹீட் என்ன பண்ணுது? தண்ணியை சுட பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சேம்பர் டேங்க்ல புரியுங்களா? இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபிளாஸ்க் மாதிரி. நம்ம அந்த சோலார் வாட்டர் ஹீட்டில் பெரிய டேங்க் இருக்கு, டூ அந்த மாதிரி இது வெற்றிகள் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்போ திறந்தாலும் உங்களுக்கு சுடு தண்ணி வரும். அது மட்டும் இல்லை, எனர்ஜி எஃபிஷியன்ட். உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி நம்ம அந்த சோலார் ஏசி மாதிரி இன்வெர்டர் டெக்னாலஜி ஒர்க் பண்ணக்கூடிய இந்த அவுட்டோர் யூனிட் இது. ரொம்ப ரொம்ப கம்மி வாட்ஸ். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 750 வாட்ஸ் 800 வாட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஹீட் பண்ணி கொடுக்கும். அதே நம்ம வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் இந்த வீட்டுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 6 கிலோவாட் உள்ளது 3 ஃபிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட அப்படின்னா 18 கிலோவாட்டு. ஆனால் இது ஒன்று சப்போர்ட் பண்ணும் 18 கிலோவாட்டாங்க. இது 1 கிலோவாட்டாங்க. அதுதான் விஷயம். எல்லாத்தையுமே ரிவர்ஸாக யோசிக்கணும். கரெக்டா? நம்ம ரிவர்ஸ் யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன ஓப்பன் இருக்காரு, சோலார் வாட்டர் அது பக்கத்தில் பண்ணுற போனால் நாமளும் சூடான காத்து வரும். இங்க என்ன பண்றா, சோலார் வாட்டர் டியூப் கொண்டு வச்சுட்டாரு. நீட் அங்கங்க வச்சுட்டார் ஹீட்டிங்ல. அப்ப இந்த ஹீட் என்ன பண்ணுது? அந்த சோலார் அப்சர்வ் பண்ணும். சொல்லுங்க. அந்த சோலார் டியூப்ல வந்து அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ண ரொட்டேஷன்ல வரும் தண்ணி. அந்த ஹீட்டிங் வந்து சர்க்குலேஷன் வரும். அப்ப நம்ம சீக்கிரம் அந்த ஹீட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போ அது மாதிரி ஆயிடுதா? அது என்ன பண்றாரு, அந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் எடுத்துன்னு போய் அது இதுல வரக்கூடிய ஹீட் அப்சர்வ் பண்ணி சோலார் வாட்டர் ஹீட்டரை அவர் அனுபவிக்கிறாரு, கிச்சனுக்கு யூஸ் பண்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஹீட் வருது இல்ல, இப்போ நீங்க அதே மாதிரி ஏசியோடைய அவுட்டோருடைய வருது, அது ரிவர்ஸ் ஹீட்டிங் பண்ணது தான் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் சர்க்குலேஷன். கொஞ்சம் யோசிச்சுன்னா அது எனர்ஜி எப்படி ஒன்றா சேவ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியை எப்படி மீட்டு எடுக்கலாம். கொஞ்சம் லாஸ் ஆகும், மீட்டு எடுக்கணும் நிறைய. அதுக்காக அதிகமான எனர்ஜியை நம்ம செலவு பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். பணத்தையும் சரி எனர்ஜியும் சரி. கரெக்டாக என்னால் ஆல்ரெடி நிறைய இடத்துல அடையாளப்படுத்திருக்கேன். எனர்ஜி கொஞ்சம் கிடைச்சா கூட சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் வரதான் போகுது. பேண்டமிக் சுச்சுவேஷன், லாக்டவுன் மாதிரி பிளாக் டவுன் அப்படின்னு ஒன்று வரதான் போகுது. அப்போது ஒன்று யார் விழிப்புத்தி நிற்க வேண்டியதுதான். அப்போ யாரும் பணக்காரன் தெரியுமா? சோலார் போட்டவன் மட்டும்தான் பணக்காரன். கையில் விதை வச்சிருக்கவன் பணக்காரன், சாப்பாடு வச்சிருக்கவன் அவன் தான் உண்மையாக பணக்காரன். அப்போ தங்க வெளியெல்லாம் குப்பையில் கொண்டு போய் போடுங்க, ஒரு பேர் கொண்டு சீந்த மாட்டான். ஒரு கூட நிறைய தானிய வகைகளும் நீங்கள் அரிசி பருப்பு நிறைய சேமிச்சு வச்சுன்னா உள்ள வந்து கொள்ளையடிப்பான். சார் தங்கத்தார விட்டுருங்க, எல்லாம் ஒன்று விட்டுற மாட்டான். நல்லா அருமையான அதையும் தொட மாட்டான். சரிங்களா? இந்த விஷயம் லாக்டவுன் வரதான் போகுது. உஷாராக சோலார் போட்டுங்க, எலக்ட்ரிக் வண்டி வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன எனர்ஜி கட்டணம் சேவ் பண்ணிக்க. சிக்கனமாக இருக்க பழகிங்க. எப்போ வேணால் நடக்கும் அது. நான் நாளைக்கு தான் நடக்கலாம். வாய் வச்சு கறி வாய் வச்சு சும்மா இருந்தால் தானே நான் ஞானி இல்லை. யோசிச்சு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறது அதையும் நடக்குது சார். அப்போ ஏன் சொல்லி நடக்க போது பார்த்து வாங்கிக்கப்பா. சொல்கிறது அதையும் நடக்குது சார். ஏப்பா கிராவிட்டிலாம் குறைய போதாம்பா, எல்லாம் அப்படியே மேலே மிதப்போம்மா. இப்படிலாம் சொல்லி தெரியுறானுங்க. உண்மையாக போய் ஏன்னு தெரியல. ஒரு கிராவிட்டிலாம் கம்மியான என்ன ஆகும், ஏதாவது மேலே ஒரு 7 செகண்ட்ஸ் மேலே போவாங்களாம். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் கிராவிட்டி பொத்துன்னு வந்து சேர்த்துருவாங்களாம். அது மாதிரிலாம் நடக்கும். அதில் வீட்டுக்குள்ளே போய் பூந்துங்க, பாலிசிங்கில் போய் ஒட்டிங்க. மேலெல்லாம் சுற்றி பெட்டு போட்டுருக்கோங்க. சைட்லலாம் ஊந்தா கூட ஒன்றாக மாட்டீங்க. சத்தியமாக அவங்ககிட்ட உதவாக்காமல் போக போகிறது இல்லை. நீ கரெக்டாக டிவி வச்சுருக்கோம், தப்பிச்சோம். எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கூட ஆம்புலன்ஸ் கூட எதுவும் போக முடியாத சுச்சுவேஷனில் எவ்வளோ ஆட்டோபர் எவ்வளோ ஆட்டோபர் இதுக்கு சிஎன்ஜி தந்த சுச்சுவேஷன்லாம் வரத்துக்கு ரொம்ப காலம்லாம் ஒன்றும் இல்லை. தொடர்ந்தாப்புல இன்னும் ஒரு 2 மாதம் அடிச்சுக்கிட்டா போகிறோம். வெறும் 2 மாதம் இந்த போர் தொடர்ந்தா போகிறோம். கோவிட் டைம்லேயாவது உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் கிடச்சிது, கரண்ட் இருந்தது. மோசமாக போகுது. அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு இன்டர்நெட் வேலை செஞ்சுன்னு நிம்மதியாக ஏதோ பண்ணிட்டு இருந்தான் ஃபேமிலியோட. பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சண்டே எலியும் பூனையுமா இருந்தவங்க இன்றைக்கி நல்ல சுச்சுவேஷன் உண்டாக்கி அவங்களுக்குள்ள நிறைய பேருக்கு புத்திர பாக்கியமே உண்டாச்சு. எவ்வளோ பேருக்கு வந்து பிளானிங்கே இல்லாதவங்களாம் கூட கோவிட் டைமில் நிறைய பேர் கன்சீவ் ஆனாங்க. அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல விஷயங்கள் நிறைய உண்டாச்சு. ஃபேமிலியை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் கிடச்சிது.
இதெல்லாம் லாக்டவுன். இந்த லாக்டவுன் இல்லை வரப்போகிறது, பிளாக் டவுன் முடிஞ்சுது. ஒரு 6 நாள் 7 நாள் தவிக்க வேண்டியது தான். கூப்பிட்றாங்க. அதை பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க, சிஎன்ஜி வந்து நிற்குது. ஓகே பாருங்க, ஆட்டோ பாருங்க, ஆட்டோ பாருங்க, எதிர்க்கு நிற்குது பாருங்க, எதிர்க்கு நிற்குது பாருங்க. கொடுமைங்க. ஏங்க 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 பாருங்க, அது பாருங்க, அது பாருங்க. ஐயோ 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 ஐயோ, எவ்வளோ தூரங்க நிற்கிறீங்க பாருங்க, அது பாருங்க, அது பாருங்க. கொடுமைங்க. எப்போ சாமி கடவுளே, இதுனடா கொடுமையாக இருக்குது. அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா, என்ன அது? என்ன நடக்குது ஏங்க? உண்மையில என்ன நடக்குது தெரியலங்க. ஒயின் ஷாப்ல கூட்டத்தை காணோம். நல்ல விஷயம் சாமி, கூட்டம் இருக்கு ஒயின் ஷாப்ல. சாப்பிட்டோம், நல்ல விஷயம். ஓகே, மக்கள் உணரானுங்க பாருங்க. க்ளோஸ்டு க்ளோஸ்டு க்ளோஸ்டு. ஈவி ஓட்டுன்னு போகிறான் ஜாலியா. எப்போ ஈவி குப்பல்லாரி, ஈவி ஒரு குப்பை வண்டி, ஈவி ஓட்டுன்னு போகிறான் ஜாலியாக. ஓட்டு போ, ஒரு குப்பை வண்டி நிற்கிது, ஈவி. ஓகே, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உணர்ந்தா போகிறோம், மக்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். சுச்சுவேஷனு புக்கிங் பயங்கரமாக இருக்கும் இப்போலாம். ஈவி புக்கிங்லாம் யூஸ் ஈவிலாம் பாருங்கள் பயங்கரமாக போகும். யூஸ் ஈவி தேடுறோம், பயங்கரமாக இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி போயிட்டு பயங்கர டிமாண்டாக போயிட்டுருக்கோ, விறகடுப்பு எப்படி பயங்கர டிமாண்டாக போயிட்டுருக்கோ, அதே மாதிரி ஈவியை தேடுறவன், ஈவி ஸ்கூட்டர் வாங்குறவன், ஈவி கார் வாங்குறவன் என்ன ரேட்டை கொடுத்து வாங்கிடலாம் முடிவுக்கு வந்துடுவோம். இதுதான் உண்மை. இதே மாதிரி சுச்சுவேஷனு கரெக்டாக இன்னும் 25 வருஷம் கழிச்சு பேட்டரி அடிச்சுப்பானுங்க. பேட்டரி அடிச்சுப்பானுங்க, பேட்டரி கிடைக்காது, அடிச்சுப்பானுங்க. அதே மாதிரி எப்படி போர் மூடுதோ சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் நம்மளுக்கும் அடிப்பானுங்க போட்டு. அப்போல்லாம் ஆயில் அண்ட் கேஸ்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கூவி வந்து வாங்கிட்டு போடான்னு வானுங்க. எவனும் வாங்க தயாராக இருக்க மாட்டான். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஈவியாக மாறிட்டு சிஎன்ஜி இன்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ போய் கன்வர்ஷனுக்கு தேடுவானுங்க. எந்த கவர்மெண்ட்டும் ஊக்குவிக்காது, கிடையாது. ஸ்பேர்ஸ் கூட இருக்காது. இன்னும் 30 வருஷம் 35 வருஷத்தை சொல்கிறேன் நான். ஐசி இன்ஜின் ஸ்பேர்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்துலேயே நம்ம அப்பா ஈவி வச்சுருந்தாரு, நம்ம தாத்தா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேயே அவங்களும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க. உணரணும். இந்த ஒரு பாராட்டை இப்போவே நாங்கள் எதிர்பார்க்குறோம். மூடி சாம்பார் நிற்கிது பார், கரெக்டு தானே? எலக்ட்ரிக் பஸ், எல்லா பஸ்ஸும் எலக்ட்ரிக் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் சென்னையில் எலக்ட்ரிக் பஸ் வந்து ஆயிடுச்சு. மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அது போகிறோம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி. பூரா நிற்கிது பாருங்க, இதெல்லாம் நிற்கிது. சரி, ஓகே, ரைட்டு. இங்கே ஈவி எதுக்கு நிற்கிது? காத்தடிக்கு நிற்கிறீங்களா? ஏதாப்பட்ட கிண்டி. ஓகே, இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு அங்கேருந்து நிற்கிது கூட்டம். நிற்கிது பாருங்க, பாருங்க பாருங்க, நிற்கிது பாருங்க பாருங்க, இது வரைக்கும் நிற்கிது பாருங்க. அது உண்மையிலே வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு தெரியல. மக்கள் வந்து பேனிக்லேயே ஒன்று அப்படின்னா டேங்க் ஃபில் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக நிற்கிறாங்க. பெட்ரோல் இல்லாமல் இருக்குது. பாதி டேங்க், அரை டேங்க் உள்ளவனும் ஃபுல் டேங்க் பண்ணணும்னு நினைக்கிறான். இதுதான் பிரச்சனை. டூ வீலர்னா பண்ண ஆகிடும். காருக்கு, லாரிக்கு, ஜீப்பு இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆம்புலன்ஸ் கூட வந்து நிற்கிது. இதுதான் பிரச்சனையே. ஸ்டாக் சீக்கிரம் காலி ஆகிடுது. நோ ஸ்டாக்னு போடுறான். அதை பார்த்து இன்னும் ஜனங்க பேனிக் ஆகிடுது. க்ளோஸ் பாருங்க, க்ளோஸ்.
இப்படியே போச்சுனாக்கா ஈவி மட்டும் தான் ரோட்டில் போகும். ஒன்றுதான் ஈவி மட்டும் தான் போகும். அதுக்கும் வந்து டீசலில் இயங்கக்கூடிய ஜென்ரேட்டர்ஸு மற்ற தெர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் பிரச்சனை, கோலுக்கு பிரச்சனை, மற்றதுக்கு டீசலில் ஓடக்கூடிய யூனிட்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனும் பிரச்சனை ஆகும். வீட்டுக்கும் சார்ஜிங் போட முடியாது. சோலார் போட்டு வச்சிருக்கோம், ஹைப்ரிட் போட்டோம் மட்டும்தான் ஒரு நாள் 2 நாளில் சார்ஜர் ஃபுல்லாகும். அவன் மட்டும் தான் அப்படி சுற்றிட்டு இருப்போம். அதெல்லாம் கேட்கவே மாதிரி பேனிக்காக இருக்கும். ஒரு பக்கம் ஈவியை நம்ம ஊக்குவிக்கிறோம், ஆனால் அடுத்தவங்க பார்க்குறப்ப நம்ம மேலே எவ்வளோ காண்டாகும். முட்டை வண்டி ஓட்டு போவோம், சொல்ல முடியாது. ஈவி